சமைச்சு சாப்பிடுவீங்களா? அடியே, என் புருஷனுக்கு பலகாரம்லாம் பிடிக்காதடி. அவருக்கு சோறு சம்பந்தப்பட்ட பொருட்களே பிடிக்கும். நைட்டுக்கு சுட சுட சோத்தாக்கி புளிக்கறி பிணைஞ்சுக்குவோம், இல்லைன்னா தக்காளி பிணைஞ்சுக்கிட்டு சாப்பிடுவோம். ஏய் அப்பா, இப்படி சமைச்சு சாப்பிட்டா பணமும் காசமும் நல்லா மிச்சம் பண்ணலாமே. இது வசந்தி, இப்படி கேலி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சரோஜாக்காவும் உங்க வீட்டுக்காரும் தோப்பு காட்டுல கடுமையா வேலை பார்க்கறாங்க. வேகாத வெயில்ல அந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கெல்லாம் பழைய கஞ்சியை குடிச்சாதானே குளு 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 குளுன்னு இருக்கும். பாருட்டி, நாங்களே பழைய கஞ்சியை குடிப்போம். என் புள்ள மாணிக்கம் ஊர்ல இருந்து வந்தாலோ, என் மக காயத்ரி ஆசைப்பட்டு கேட்டாலோ செஞ்சு கொடுக்க முடியும். ஆமா, நான் எத்தனையோ கட்டி பார்த்திருக்கேனே. காயத்ரி வந்து அதை செஞ்சு தாங்க இது செஞ்சு தாங்கம்மான்னு கேப்பா, உடனே செஞ்சு கொடுப்பீங்களே. சரிட்டி வசந்தி, உங்க வீட்ல என்ன சாப்பாடு? அக்கா, என் மாமியாருக்கு இன்னைக்கு பூரியும் கிழங்கும் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சான். செய்யி செய்யி செய்யின்னு போட்டு உயிரை வாங்கிருச்சுக்கா. அதை இன்னைக்கு பூரியும் கிழங்கும் செஞ்சேன். பூரியும் கிழங்குமா? வசந்தி அக்கா, எனக்கு பூரியும் கிழங்கும் ரொம்ப இஷ்டம்னு உனக்கு தெரியாதாக்கா? 2 பூரி எனக்கு வந்து கொடுத்துருக்க கூடாதா? அட, இவ ஒருத்தவ சும்மா கிடக்க மாட்டா. நானே மாவு இல்லாம கடையில போய் மாவை வாங்கிட்டு வந்து பூரியை சுட்டு கொடுத்தேன்டி. இதுல வேற நீ வேற பங்கு கேக்குற. எனக்கு கொடுக்கல, எங்க அப்பனுக்கு கொடுக்கலன்னு ஒரு பாக்கெட் மாவையும் கொட்டி பூரி சுட்டேன்டி. எனக்கு 2 வைக்காம அந்த கிளடி மாங்கு 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 தின்னு புடிச்சிட்டி. ஆமா, வயசானவங்களுக்கு நல்லத பலத நீ செஞ்சு கொடுக்கணும். எனக்கோ ஒரு நாள் செஞ்சு கொடுத்தே, இப்படியே மாங்கு 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 திம்பாங்க. ஐயோ, பூரின்னு சொல்லவும் எனக்கு பூரி திங்கணும்னு ஆசையா இருக்கே. பூரி சாப்பிடாட்டி எனக்கு காய்ச்சல் வந்துருமே. சின்ன பொண்ணு என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு கிடப்பா. இப்ப என்ன டீ? உனக்கு பூரி தானே திங்கணும். நைட்டுக்கு நான் பூரி தான் சுடுவேன். வா, வந்து 2 தின்னுட்டு போகலாம். அப்படியா ராணி அக்கா? சரிக்கா சரிக்கா, எனக்கு 2 பூரிலாம் பத்தாது, ஒரு 5 பூரிய சுட்டு வையி. சரி சின்ன பொண்ணு. சரி வசந்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். என்னக்கா விஷயம்? நேத்து பீச்சுக்கு போனோம்ல டீ. ஆமாக்கா, இந்த நெட்டமாடு பேச்ச கேட்டுட்டு போய் கடையா கிடந்தமே பீச்ல. இந்த பீச்ல ஒரு தம்பி கூட வந்தாங்களே, அவங்க யாரு? உனக்கு நெருங்கின சொந்தமா வசந்தி? ஐயோ ராணி அக்கா, என்ன அந்த பையல பத்தி விசாரிக்குது? அது ராணி அக்கா, அது எங்களுக்கு தூரத்து சொந்தக்கார பையக்கா. ரொம்ப நல்ல பையன். ஆமா வசந்தி, அந்த பையலோட மூஞ்சிய பாக்கும்போதே தெரியுதுல, நல்ல தம்பியாத்தே இருக்கான். யார ராணி சொல்ற? நேத்து பீச்சுக்கு அவங்க வீட்டுக்கு கூட கூப்பிட்டானே, அந்த பையலையா? ஆமா சரோஜாக்கா, இந்த பைய பார்த்து நல்ல பையலாத்தே இருக்கு. மரியாதை தெரிஞ்ச பையலால இருக்கேன். ஏப்பா, இந்த ராணி அக்கா அந்த பையல புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கேன். நல்லவன் வல்லவன் ஆளும் தெரிஞ்சவன்னு. அவன் உங்க தங்கச்சிய விரும்புறான்னு தெரிஞ்சால இருக்கு. இந்த ராணி அக்காவோட சுயரூபத்தை அப்பத்தையும் பார்க்க முடியும். அப்ப உங்க சொந்தக்கார பைய இல்லையாக்கு, தூரத்து சொந்தமாக்கு? ஆமா ராணி அக்கா. சரி சரி. ராணி அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து ஊர்ல கும்பாபிஷேகமாக்கா. நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோமா? ஆமா ராணி அக்கா, எங்க வீட்டுக்காரரும் சொல்லத்தேன் செஞ்சாரு. பிரபலமான கோயிலாக்கா, போயிட்டு வரலாம்க்கா. நானே எங்க வீட்டுக்கார்ட்ட காலையிலேயே கேட்டேன்டி. அதெல்லாம் போக வேணாம். களவாணி பயல்களும் குடிகார பயல்களும் குடிச்சுப்புட்டு சுத்துவாங்க, நகையை திருடிடுவாங்க, கூட்டமா இருக்கும், வேணாம் சொல்லிவிட்டாருட்டி. ஆமா ராணி, அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க 3 நாள் கூட்டம் அல மோதிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நம்ம போய் சிக்கி தவிக்க முடியாது ராணி அக்கா. எங்கேயும் போகாம வெட்டி கதை பேசி காலமும் நேரமும் இப்படியே போய்கிட்டு இருக்குக்கா. ஆமா, இந்த நெட்டமாடு அங்க போகணும் இங்க போகணும் குதிச்சுக்கிட்டே கிடப்பா. முன்னேறதுக்கு வழியை தேடுறானா? அட போங்க சரோஜாக்கா, நம்மதே மாவு விற்க போனா காத்து பலமா அடிக்குது, உப்பு விற்க போனா மழை சோண்டு ஊத்துது. நம்ம எந்த வேலை பார்த்தாலும் ஊத்திக்கிறது, என்னதான் செய்யறது? நம்ம வேலை பார்க்கறது கடவுளுக்கே பொருட்களை உழக்கா. கேட்டி சின்ன பொண்ணு, ஒரு தொழில் ஆரம்பிச்சா தடங்கள் வரத்தாண்டி செய்யும். அதுக்காக எந்த தொழிலும் செய்யாம இப்படியே இருக்க முடியுமா? தடை, அதை உடை, சரித்திரம் படை. 100ஆக படை 100ஆக, தொட்ட இடம் எல்லாம் தூளாக. சாக்கடிக்கும் வேற மாறி. ராஜா நாங்க, நாளைய இந்திய தாங்க, புரியாத சரித்திரம் நாங்க. ஆமா, திமிருதான் போங்க. பாட்டுலாம் நல்ல இன்ஸ்பிரேஷன் ஆற மாதிரியே பாட்டுலாம் படிக்கிறீங்க. ஆனா செயல்லதே ஒன்னத்தையும் காட்ட மாட்டீங்க டி. பாத்தீங்களா, என் சொந்தக்காரி ஒருத்தவ ஊர்ல 2 அடுக்கு மாடி வீடு கட்டி இருக்காடி. அப்படி நினைக்கிறீங்க? இட்லி வியாபாரம்
ஆமா சரோஜாக்கா, நம்ம ராணி அக்கா தான் இட்லி புசு புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரில சுடும். ஆமா ராணியக்கா, இந்த வேலையே நம்மளுக்கு சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன்க்கா. நம்ம வீட்டுகள்ல இட்லி சுட மாட்டோமா, டக்கு புக்குன்னு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா முடிச்சிடலாம்க்கா. அப்ப எல்லாருக்கும் இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இட்லி கடை வியாபாரமே பண்ணிடுவோமா? சரிக்கா, எனக்கு மித்த கடைனா கூட ஓகேன்னு சொல்லிருக்க மாட்டேன்க்கா. இட்லி கடைனா எனக்கு டபுள் ஓகேக்கா. காலையில சமைக்க வேண்டிய வேலையே இல்ல. கடையில வந்து 2 இட்லி பிச்சு வாயில போட்டுக்கலாம். இட்லி கடை வியாபாரம் பண்றதுக்கு போறோம், ஓ வாயில பிச்சு போடுறதுக்கு இல்ல. இவ ஒருத்தி கேன கிறுக்கி திங்கிறதுலயே தான் இருப்பா. இதுங்க சரோஜாக்கா, கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காக்காக்கு 2 இட்லி பிச்சு போடுவோம்ல, அது மாதிரி இவ வாயில 2 இட்லி பிச்சு போடுவான். சரி ராணியக்கா, எப்ப கடை போடுவோம்? ஒரு 2 நாள் கழிச்சு கடையை போடுவோமா? அக்கா, முன்னோர்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்க? என்னடி சொன்னாங்க? என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே. அக்கா, அன்றே செய் அது இன்றே செய் அதை இப்போதே செய்ன்னு சொல்லிருக்காக்கா. நம்ம எதுக்கு 2 நாள் கழிச்சு இட்லி கடை ஆரம்பிக்கணும்? நாளைக்கு நம்ம இட்லி கடை போடுறோம். அம்புட்டுத்தேன். ஆமா ராணி, நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடுவானே? நாளைக்கே கடை ஆரம்பிச்சிருவோம். ஓ அப்படியா சரோஜாக்கா? சரிக்கா, நீங்க சொன்னா எல்லாம் சரிதே. நாளைக்கே கடையை போட்டுருவோம். அந்தியிலே வானம் தந்தனத்தாம் போடும், அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரும், சுந்தரியே பாரும், கதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். ஏய் அப்பா, யாரது வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஆரன் அடிக்கிறது? எந்த எடுவட்ட பையன் தெரியலையே, நம்ம வீட்டுக்கிட்டே இப்படி ஆரன் அடிச்சுக்கிட்டு கிடைக்கும். யாரது? ஏன் வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஆரன் அடிச்சுக்கிட்டு கிடைக்கீங்க? ஏய் அப்பா, யாருன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க, இப்படி ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்பத்தே செத்த நேரத்துக்கு முன்னாடி காய்கறி வெட்டலாம்னு உட்கார்ந்து இப்பத்தே நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவன்டா அது? இருங்க இந்த வந்து தொலைகிறேன். ஏய் அப்பா, எந்த எடுவட்ட பையன் தெரியலையே. ஐயோ, மிளகா நறுக்குன கையோட கண்ணுக்குள்ள வச்சிட்டனே. எப்பா யாட்டி பிரியா பூம்புக்குள்ள அப்படி என்னதே கொடையிறாளோ தெரியல. கூட மாட வந்து ஏதாச்சும் வேலை செய்யறாளா? பிரியா என்னக்கா? யாட்டி, எந்த எடுபட்ட பையன் தெரியலட்டி, வாசல்ல நின்னுக்கிட்டு ஆரன்னு நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாரு என்னன்னு போய் பாருட்டி. இந்த மிளகா நறுக்குன கையோட கண்ணுக்குள்ள வச்சு தொலைஞ்சிட்டேன். எரிஞ்சு தொலையுது. ஐயோ, வலிக்குதே, எரியுதே. சரிக்கா, நான் போய் யாருன்னு பாக்குறேன். நீ ஜில் தண்ணி எடுத்து கண்ணுல கழுவுக்கா. சரிடி, சரி இந்த கழுவுறே. எரியுதே. மேடி, ஓ மேடி, ஓ மேடி. எதுக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு ஆரன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது என்னைய பொண்ணு பார்க்க வந்த ஆள் மாதிரில இருக்கு. ஹாய் பிரியு. என்னது பிரியுவா? என்ன பிரியா, என்னை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டியா? நல்லா இருக்கியா பிரியா? அது என்னை பார்த்து வந்தா பேச்சே வரமாட்டேங்குதா பிரியா? என்னது பிரியா வெளியில போய் யார் என்னன்னு பார்க்க போனா இன்னும் ஆள காணல. யார் அது? அக்கா, நான் தான்க்கா. அட, இது அன்னைக்கு பிரியாவை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை தம்பி இல்ல? என்னக்கா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. என்ன இங்கிட்டு வந்து நொய்யின்னு ஆரன் அடிச்சுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, பிரியா ஞாபகமா இருந்துச்சு, அதான் வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன்க்கா. என்னது பிரியாவை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? என்ன தம்பி, உங்க அம்மா எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? என்னக்கா, எங்க அம்மா ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. இங்க பாருப்பா, உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒத்து வராதுப்பா. உங்க அம்மா 50 ரூபாய் நகை கேக்குறாங்க, ஒரு பைக் வேணுமா? அம்பிட்டுலாம் செய்ய முடியாதுப்பா. என்னது, எங்க அம்மா 50 பவுன் நகை கேக்குறாங்களா? எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எங்க அம்மாட்ட சொன்னனே. இங்க பாரு தம்பி, உனக்கு பிரியாவை பிடிச்சிருக்கலாம், ஆனா உங்க அம்மா ஒத்த கால்ல நிக்கிறாங்களாம்ப்பா. 50 ரூபாய் நகை வேணும், ஒரு பைக் வேணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அம்பிட்டுலாம் நம்மளால செய்ய முடியாதுப்பா.
அக்கா அது வந்து அது எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிலாம் வைக்க முடியாது. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். நிறுத்தி நிதானமா தான் எல்லாம் செய்ய முடியும். உங்க அம்மா கட்டன் ரைட்டா சொல்லிட்டாங்க, இந்த சம்பந்தம் நடக்கவே நடக்காது. போய் வேலையை பாருங்க தம்பி. மிஸ்டர், அதான் எங்க அக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இந்த சம்பந்தம் செட் ஆகாதுன்னா செட் ஆகாதுதான். இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. வீட்டு வாசல்ல பைக்க நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஆரணா நொச்சு நொச்சுன்னு அடிச்சு என் கண்ணு வீங்கினதே மிச்சம். அடியே பிரியா, வீட்டுக்குள்ள வாட்டி. இந்த வாரம் காணி போ. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. சிவா சார பார்த்ததுல இருந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. கூடிய சீக்கிரம் எனக்கும் சிவா சாருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அம்மா, என்னம்மா வெளியில வந்து உட்கார்ந்திருக்க? காபிலாம் குடிச்சிட்டியாம்மா? காபிலாம் குடிச்சிட்டு தான் அக்கா இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இப்பதான் எந்திரிச்சியா? ஆமாம்மா, நைட் பூரா எனக்கு தூக்கமே இல்ல. தூக்கம் சொக்கிட்டு இப்பதாம்மா வருது. ஏமாக்கா, செல்லையே தேய்ச்சிக்கிட்டு இருந்தா எங்கிட்ட இருந்து தூக்கம் வரும்? நைட் 10 மணி ஆனா இந்த செல்ல தூக்கி அமிட்டி எறிஞ்சிட்டு நல்லா நிம்மதியா தூங்கணும். எங்கம்மா செல்ல தூக்கி போட்டுட்டு தூங்கலாம் நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு செல்ல நோண்டுனா தள்ளிக்கிட்டே இருந்தா ட்ரெண்டிங் வீடியோவா வருதுமா. பாத்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. ஒரு 3 மணி போலதாமா தூங்குனேன். சரியான தூக்கம், எந்திரிக்கவே முடியல. அதான் இன்னைக்கு லேட்டா 8 மணிக்கு எந்திரிச்சேம்மா. அப்படியே மக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? யாரும் வந்து உடனே உசுப்ப போறா? இல்லம்மா, எங்க வீட்ல எல்லாம் என் மாமியார் பெட் காபி குடுத்துருவாங்க. அண்ணியும் வந்து குடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ணி வரல, அதே நானே எந்திரிச்சு வந்துட்டேம்மா. அடியே ராதிகா, உன் அண்ணிக்காரி 100 நாள் வேலைக்கு கிளம்புறதுக்காக அரக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காட்டி. அதையும் உனக்கு கொடுக்காம இருந்திருப்பா. என்னது, இன்னைக்கு அன்னிக்கு 100 நாள் வேலையா? அம்மா, எனக்கு கருவாட்டு குழம்பு வைக்க சொன்னனே, அண்ணி வச்சாங்களா? அதெல்லாம் நேத்து நைட்டே சொல்லிட்டேன் டி. 100 நாள் வேலைக்கு போறதெல்லாம் சரி மருமகளே, ஆனா எங்களுக்கு சாப்பாடு கருவாட்டு குழம்பு அவிச்ச முட்டை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீ போகணும்னு சொல்லிட்டேன். அதே மருமக அரக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. சரிம்மா, எங்க அண்ணி 100 நாள் வேலைக்கு போயிட்டா நம்மள சமைக்க விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே. அது எப்படி டி உன்னைய சமைக்க விடுவா? நீனே இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாமே வந்திருக்க. உன்னைய சமைக்க விட்டா நான் சும்மா இருப்பேனா? அம்மா, அண்ணி வேலைக்கு போயிட்டா நம்ம நல்ல கருவாட்டு குழம்பு நல்லா குழச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு திரும்பி சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கிட்டு இப்படியே என்ஜாய் பண்ணுவோம். ஏன் சோத்து முட்டை மக்கா எப்படி யோசிக்கிறா பாரு. சரி மக்கா, உன் ஆசை எதுவும் அதுபடி செய்யு. அம்மாவுக்கு வயசாயிருச்சு, ஓரளவுதான் கருவாட்டு குழம்பு சாப்பிட முடியும். இல்லைன்னா பிரஷர்ல கொண்டு போய் வச்சிருமா. நம்மளுக்கு தூக்கமும் கண்ணுல வராது. நான் எங்கிட்ட தூங்க போறேன், நீ நல்லா என்ஜாய் பண்ணு. பாருட்டி ராதிகா, உன் நொண்ணைக்காரனுக்கு உன் அண்ணி 100 நாள் வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்கல. ஏதோ நீ ஆசைப்படுறீல, அண்ணி வீட்ல இருந்தா எதையாச்சும் சொல்லுவாங்க திட்டுவாங்கன்னு சொல்றீல, அதுக்காக தாண்டி அவளை 100 நாள் வேலைக்கு அனுப்புறேன். அம்மா, என்னம்மா பழிய தூக்கி ஏன் மேல போட்டுக்கிட்டு இருக்க? அண்ணி 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து காசை என்கிட்டயா கொடுக்க போறாங்க? உன்கிட்டே கொடுக்க போறாங்க. நீ எண்ணி சுருக்கு பையில முடிஞ்சு வச்சுக்கிற போற. அது வந்து அது என் மருமக என்கிட்டே காசை கொடுப்பா. நான் என்ன வீண் செலவா பண்ண போறேன்? குடும்பத்துக்கு வரவு செலவு பண்ண போறேன். எப்ப இன்னும் நான் 100 நாள் வேலைக்கு போய் காசே இன்னும் கையில வாங்கல, அதுக்குள்ளயும் என் சம்பளத்தை பத்தி இதுக்கு வரவு செலவு பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களா? மாமியாரே, நாத்தனாரே, நல்லா கனவு காணுங்க. என் காசை 10 விசை நான் கொடுக்க மாட்டேனே. ராதிகா, இந்தம்மா சுட சுட காபி. அத்தே, உங்களுக்கு சுட சுட காப்பி எடுத்துட்டு வரவாத்தே. இல்லம்மா மருமகளே, இப்பதானே சற்று நேரத்துக்கு முன்னாடி குடிச்சேன். அப்புறமாட்டி நான் குடிச்சுக்கிறேன். சரி தே. அம்மாடி, 100 நாள் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அரக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியா? முடிச்சியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் தே. இனிமே 100 நாள் வேலைக்கு கிளம்புறதான். நீ வேலைக்கு போயிட்டு வர வழியில வரும்போது சுட சுட சம்சா போட்டு விப்பாங்கல்ல, எனக்கு வாங்கிட்டு வரீங்களா அண்ணி? சரிம்மா ராதிகா. அத்தே, நீங்க சொன்ன மாதிரியே கருவாட்டு குழம்பு வச்சு முட்டையை அவிச்சு வச்சுட்டேன் தே. மத்தியானத்துக்கு காலையில இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். கார சட்னிக்கு எல்லாத்துக்கும் வதக்கி வச்சிருக்கேன் தே. மிக்ஸில ஒரு ஓட்டிட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிறேங்க. சரிம்மா, சரி சரி. சரி தே, எனக்கு தேவையான சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா மருமகளே. தலையில பாரு எம்பிட்டு ஈரும் வேணுமா இருக்குன்னு. ஏன்டி இப்படி பண்ற? நானும் சனி ஞாயிறு தலைய பூரா இழுத்து இழுத்துதே விட்டுக்கிட்டு இருக்க. எங்கதே இந்த பேனை ஈரையும் புடிச்சுக்கிட்டு வரான்னு தெரியலையே. எப்பா எட்ட தண்டி எரும மாடு மாதிரி ஓடுது.
பாத்தியாடி இப்படி புளுத்துக்கிட்டு ஓடுது. எப்ப 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 எப்பா இப்படி இருந்தா உனக்கு மொட்டை தாண்டி போட்டு விடணும். ஏ தலையில கைய வைக்கவே அருவருப்பா இருக்கே. என்ன இது நடுமனையில சோறும் கூட்டுமா இருக்கு? இது என்ன வீடா இல்ல சத்திரமா? ஏய் கீதா, கீதா என்னங்க? கேட்டு கீதா, சாப்பிடுற பொருள் எல்லாம் இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கிறவ எடுத்து வச்சு மூடி வச்சா என்ன? ஆமா, எனக்கு வேலையே இல்லாம ரூமுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. எனக்கு எத்தனை வேலை. எப்ப பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அறக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வேற 100 நாள் வேலைக்கு வேற போகணும். பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளம்பும் போது வீட்டுல இருந்து பிள்ளைகளை கிளப்புறதெல்லாம் கிடையாது. இப்படி தெருவா ஊரா சுத்தி டீ கடை எங்க இருக்கு போய் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கே. நான் ஒரு ஆளா கிடந்துக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடைக்கேன். கேட்டி, நான் என்னட்டி கேக்குறேன், நீ என்னட்டி சொல்ற? ஊர் உலகத்துல அம்மா மார்க்கதே பிள்ளைகளை கிளப்பி விடுவாங்க. என்னமா புதுசா நீ கிளப்பி விடு நான் கிளப்பி விடுன்னு போட்டி போட்டுக்கிட்டு கிடக்கா? ஏங்க பின்ன என்னங்க, நான் ஒரு ஆளுதே பிள்ளை குட்டிகளை கிளப்பி விடணும்னு இருக்குல்ல. என்னால செய்யற வேலையத்தான் செய்ய முடியும். இதெல்லாம் அப்புறமேட்டு நான் எடுத்து வைக்கணும். இம்பிட்டு பேசுறாங்களே, எடுத்து அடுப்படியில வச்சா என்ன? நான் இதையும் பார்க்கணும். ஏட்டி கீதா, இதுக்குதேன் சொல்றேன். எந்த வேலையும் நம்மளுக்கு வேணாம், வீட்டுல இருந்தா போதும் சொல்றேன். உள்ள குட்டிகளை பாக்குறத விட உனக்கு என்னட்டி வேலை? கவர்மெண்ட் உத்தியம் வேலை பார்க்காம இருக்க மாட்டாங்க. வீட்லயே 1008 வேலை கிடக்கு, அதை பார்க்க முடியல. இப்ப 100 நாள் வேலைக்கு இப்ப நீ போகணும். அதுக்காக என்னை காட்டுக்கத்தா கத்துறவ. யோ மனுஷா, ஆமாயா, நான் பாக்குற வேலை எனக்கு பெருசுதேன். ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது கிடையாது. ஊர் நாயை மட்டும் நல்லா உப்பு இல்லாம பேசுவீங்க. ஏதோ ஆண்டவனா பார்த்து எனக்கு 100 நாள் வேலையே கொடுத்துருக்கான். நான் அங்க போய் வேலை பார்த்தனா 300 400 கையில கிடைக்கும். ஏதோ பிள்ளைய ஆசைப்படுறது வாங்கி கொடுக்கலாம், வீட்டு செலவுக்கு ஆயிக்கிறோம்ல. ஏட்டி, நான் பாக்குற வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை. அது என்ன 360 நாளும் எனக்கு வேலையாட்டி இருக்கும். ஒரு நல்ல நாள், பெரிய நாள், கெட்ட நாள், ஒரு விசேஷங்களுக்கு தாண்டி எனக்கு வேலை இருக்கும். தெரியுதுல மித்த நாள் என்ன செய்யறீங்க? வீட்டை தேய்ச்சிக்கிட்டு இப்படி ஊரா சுத்தி பொறந்தே பேசிக்கிட்டு வாரீங்க. பெயிண்ட் அடிக்கிற வேலை இல்லாத நாட்கள்ல வேற வேலை பார்க்கலாம்ல. அதெல்லாம் உங்களுக்கு முதுகு வளைஞ்சிராது. இங்க பாருட்டி கீதா, என்னால ஓவராலா வேலை பார்க்க முடியாதுடி. ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சா வெள்ளக்கார மாதிரி வேலை பார்ப்பேன். வேலை இல்லைன்னா தூங்கத்தையும் செய்வேன். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேலை பார்த்து வீட்டுக்கு வந்து உழைச்சு கொட்டணும்னு எனக்கு அவசியம் ஒண்ணும் இல்லட்டி.
பொம்பளைனா குடும்பத்தை நடத்துற தகுதி வேணும்டி, விரலுக்கு ஏத்த வீக்க வேணும். இருக்கிற சம்பளத்தை வச்சு சிறப்பா வாழ கத்துக்கணும் முடி. அதை விட்டு விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆமா, இவங்க சம்பளத்தை வச்சு நாங்க பறந்துட்டாலும் இங்க பாருட்டி, ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்காத. என்னால இம்பிட்டுத்தையும் சம்பாதிக்க முடியும். அதை வச்சு குடும்பத்தை நடத்துற வழிய பாரு. 100 நாள் வேலையும் வேணா, ஒண்ணு வேணாம். ஆமா ஆமா, நான் வேலைக்கு போகாம இப்படியே வீட்டு வேலையும் அடுப்படை வேலையும் பாங்கு பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தானே என்னை வச்சிருக்கீங்க. ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைய பெத்து விட்டுருக்கீங்க. ஒரு நகை நட்டு இன்னும் சேர்த்த பாடு கிடையாது. ஏட்டி என்னட்டி பேசுற? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன அம்பிட்டா வயசு ஆயிருச்சு? இன்னும் காலங்களும் நேரங்களும் கிடக்குட்டி. நம்ம பிள்ளைக ஒரு புள்ள 3வது படிக்குது, ஒரு புள்ள 2வது படிக்குது. அதுக்குள்ளேயும் தைன்னு குதிக்கிறாளே. ஓ மனுஷா, நம்ம பிள்ளைங்க காலேஜ் படிச்சாலும் நீ இப்படி தாங்க இருப்ப. என்னமா அப்ப மட்டும் புத்தி வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ எப்பயும் ஒரே மாதிரி தானே இருக்க. அதான பிரச்சனையே. நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 50 பவுன் சேர்த்து வச்ச மாதிரியும் எனக்கு 150 பவுன் கழுத்துல போட்ட மாதிரியும் பில்டப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. பீரோல ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்ல. ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தாயா தெரியும். எனக்கு மட்டும் ஆசையா அங்க போய் வேகாத வெயில்ல வேலை பார்க்கணும்னு அங்க போனா ஒரு 300-400 கிடைக்கும். ஏதோ அதை வச்சு பொழப்ப உப்பேத்தலாம். நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நகை நட்டு வாங்கி சேர்க்கலாம் தான் அல்ப ஆசையில போறேன். நீங்க என்னென்ன வேலைக்கு ஆடிக்கு ஒரு தாட்டியும் அமாவாசைக்கு ஒரு தாட்டில வேலைக்கு போறீங்க. இப்படி போனா குடும்பம் விளங்கிரும். எப்பா கடவுளே, வீட்டு வாசலுக்கு முன்னாடி சோத்து தட்டும் குழம்பு சட்டியும் இருக்கு. எடுத்து அடுப்படிக்குள்ள வையின்னு சொன்னதுக்கு என்ன வரத்து வாரா? அம்மா தாயே, இந்த தட்டை எடுத்து அடுப்படிக்குள்ள வைப்பியோ இல்ல வைக்காம போவியோ? நீ 100 நாள் வேலைக்கு போமா, போய் நல்லா சம்பாரிச்சு பிள்ளைகளுக்கு நகை நட்டு நல்லா சேரு போ. என்னமோ இவ 100 நாள் வேலைக்கு போய் கட்டுக்கட்டா சம்பாரிச்சுட்டு வந்து நகை நட்டும் சேர்த்து வைக்கிற மாதிரி பில்டப்பா பேசுவா. 300 ரூபாய்க்கே இந்த போடுனா 3000 ரூபாய் 30,000 ரூபாய் கண்ணுல பார்த்தான்னா நம்மள தூக்கி போட்டு மிதியில மிதிப்பா. நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் உன் கையில தான் கொடுக்குறேன். என்னமோ என் அக்கா தங்கச்சிகளுக்கு செய்யற மாதிரில பேசுறா. ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டி உங்க அக்கா தங்கச்சிக்கு செஞ்சது போதானே மிச்ச காசு என் கையில வந்து குடுக்குறீங்க. ஏய் அப்பா, எப்படி பேசினாலும் சுத்தி அடிக்கிறாளே. சரி, நம்ம கொஞ்சம் வாய மூடிக்கிருவோம். இருக்கிற கோவத்துல தூக்கி போட்டு மிதிச்சாலும் மிதிச்சு புருவா. இது குட்டி, கோவப்பட்டாலும் என் பொண்டாட்டி ரொம்ப அழகாத்தேன் இருப்பா. சரி டீ, காலையில என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சிருக்கேன். இம்பிட்டு நேரம் எங்கிட்டு சுத்திட்டு வரியா? இந்நேரம் ஆறியே போயிருந்திருக்கும். உள்ளக போய் சாப்பிடுங்க பாங்க. ஏட்டி, நான் என்னமோ வெட்டியா ஊர் சுத்துற மாதிரில கிழிச்சுக்கிட்டே கிடப்பா. என்னோட பைக் தாண்டி ரிப்பேர் ஆயிருச்சுடி. வேலைக்கு கொடுத்தேன், அது இன்னும் 2 நாள் ஆகும் சொல்லிட்டாங்க. இந்த வீட்ல எதுதே நல்லா இருக்கு? உங்களை மாதிரி தானே இருக்கு உங்க பைக்கும். வாங்க அங்கிட்டு. கிளம்பிட்டேன்க்கா. இந்த சாப்பாடை மட்டும் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டா கிளம்பிடலாம்க்கா. சரி கீதா. என்ன கீதா, உனக்கும் உன் புருஷனுக்கு எதுவும் சண்டையா? இல்லையே. இல்ல, ஒரே சத்தமா வீட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதையும் கேட்டேன். அது ஒண்ணு இல்லக்கா, சும்மா நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவ குரல் சின்னதா பேசினாலும் பெருசா தானக்கா கேக்கும். அதையும் சண்டை போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ அப்படியா? சரி சாப்பாடு எடுத்து வச்சிட்டு வா போவோம். சரிக்கா. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு காதை தீட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க.